இங்க ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு சிங்கக்குட்டி அவ கையில வந்து விழுது. அதை பார்த்ததும் அது எங்க இருந்து வந்திருக்கும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த குட்டியோட அம்மாவை போட்டு தள்ளிட்டு இந்த குட்டியை வேற ஒரு ஊர்ல இருக்கிற சர்க்கஸ்க்காக ஒரு ஜெட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த விபத்துல இந்த குட்டிக்கு மட்டும் எதுவும் ஆகாம பாக்ஸோட மரத்தோட கிளையில மாட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து அந்த குட்டி தவறி ஒரு கழுகு கூண்டு மேல விழுந்துருது. அப்பன்னு பார்த்தா அங்க கழுகு வரப்போ பயத்துல அந்த இருந்து தான் அந்த பொண்ணு கையில விழுந்திருக்கு. சோ இந்த காட்டுக்குள்ள அதை தனியா விட மனசு இல்லாம இந்த பொண்ணை அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறா. இவ உள்ள நுழையும் போதே கூடவே ஒரு வெள்ள ஓனாய் அதோட குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருது. அது ஏன்டா வீட்டுக்குள்ள வந்ததுன்னு பார்த்தா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட வந்தவனுங்க வச்ச பொறியில சிக்கி பாதி நெட்டோட தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். அப்படி ஓடி வர வழியில பாதி நெட்டு ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டு நகர முடியாம தவிச்சிட்டு இருக்கு. கரெக்டா இவ அந்த பக்கமா போகும்போது பார்த்தவ மனசு கேட்காம அது நெட்ல இருந்து அடுத்து அந்த ஓனையை காப்பாத்தி விட்டுறா. சோ இவளால அதுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த குட்டியோட பாதுகாப்புக்காக இவ வீட்டுக்குள்ள வந்துருது. அன்னைக்கு நைட்டு தூக்கிட்டு வந்த ஓனாய் குட்டி அதோட அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு. அப்ப பசியில இருந்து இந்த சிங்கக்குட்டியே அதுகிட்ட வந்து பால் குடிக்குது. ஆனா அதை பார்த்து அந்த ஓனாய் அதை துரத்தி விடாம அதுக்கும் சேர்த்து பால் கொடுக்குது. அதை பாக்குற இவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி இந்த ரெண்டு குட்டிகளும் ஒன்னாவே அண்ணன் தம்பியாவே வளர்றாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் இவ வெளியில போறதுக்காக கதவை திறக்கும் போது இந்த பெரிய ஓனாய் வேட்டைக்காக வெளியில ஓடிடுது. போன இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பிடிக்க ட்ரை பண்ண அதே ரெண்டு பேரு இந்த ஓனாயை பார்த்ததும் சுட்டு ஆராய்ச்சிக்காக எடுத்துட்டு போயிடுறானுங்க. அதுல இருந்து இவளே ஒரு தாயா மாறி அந்த ரெண்டு குட்டிகளையும் பாசமா வளர்க்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் தெரியாம இவ கால் தவறி கீழே விழும்போது ஒரு கல்லில் அடிபட்டு மயக்கம் போட்டுறா. அப்ப இது ரெண்டும் தான் அவளுக்கு பாதுகாப்பா அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்குதுன்னு